புள்ளி பத்தி பார்க்க போறோம். இன்னைக்கு ஒரு தோல் நோய் அப்படின்னாலே நம்மளோட தோல் பாதிப்பு மட்டும் இல்லாம மன ரீதியாகவும் நம்ம வந்து நிறைய பாதிப்புகளை வந்து சந்திக்கிற மாதிரி இருக்கும். எங்கேயா வெளியில போறதுக்கு நமக்கு கூச்சமா இருக்கும். யாராவது நம்மளை பார்த்து இது என்னாச்சு இப்படி இருக்கே அப்படின்னு கேட்டுருவாங்களே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா இந்த வெண்புள்ளின்றது ஒரு சத்து குறைபாடுனால ஏற்படக்கூடிய ஒரு நோய் தானே தவிர லாங் ஸ்டாண்டிங்கா இதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டே இருக்கணும் ஆனாலும் நமக்கு சரியாகாது அப்படிலாம் இல்லாம இயற்கையான முறையிலேயே இதை வந்து நம்ம சரி பண்ண முடியும். சொல்லுங்க பாட்டி, உங்களுக்கு என்ன வயசாகுது? 76 வயசாகுது. இப்போ இது உங்களுக்கு எப்படி வந்து தொடங்குச்சு? ஃபர்ஸ்ட் எனக்கு 15 வருஷத்துக்கு மேல இந்த வெண்புள்ளிகள் இருக்கு. சரி, இங்கிலீஷ் மருத்துவம் எடுத்துக்கிட்டேன். ஆனா போகும், திரும்ப வரும். நல்ல தலையில அரிப்பு ஏற்படும், காலோர அரிப்பு ஏற்படும், திரும்ப வரும். அப்படின்னு மெடிசன் எடுத்துக்கிட்டே இருந்தேன். இப்போ வந்து நான் ஆயுர்வேதிக்கல மெடிசன் எடுக்கிறேன். ஓகே, எடுத்து இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு? எடுத்த பிறகு நல்லா இருக்கேன். அதெல்லாம் மறைஞ்சிட்டு வருது, வெள்ளையா இருக்கு, மறைஞ்சு தன் தோல் நிறம் வருது. ஓகே, அதனால எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, இப்ப இத்தனை வருஷம் எடுத்தது, இப்ப நம்மள்ட்ட எவ்வளவு நாளா ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க? 7-8 மாசம். 7-8 மாசத்துலயே உங்களுக்கு வந்து நல்லா வந்து சேர்ந்து தோல் எல்லாமே இதாகி வருது. ஆமா, நல்லா கலர், பழைய கலர் வருது, மாறி வருது. அதனால எனக்கு வந்து மனச்செலவுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன். சரி, இப்ப இந்த இது இருக்கையில நீங்க எப்படி உணர்ந்தீங்க? ஒரு வெளியில போறதுக்கும் நீங்க சொன்னீங்க இல்லையா, எனக்கு இது இருக்கையில ரொம்ப கவலையா இருக்கும், யாராச்சும் நம்மளை பார்த்து இது பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணியிருக்கேன் நிறைய வாட்டி, இதனால தூக்கம் இல்லாம இருந்திருக்கேன் அப்படின்லாம் சொன்னீங்க இல்லையா, இப்போ எப்படி இருக்கு? இப்போ நான் ஓரளவு சாப்பிடுறேன், பசிக்குது, தூக்கமும் நல்லா தூங்குறேன், மற்றபடி மனக்கவலை இல்லாம இருக்கேன். ஏன்னா இப்ப நீங்க டெய்லி சொல்லுவீங்கல்ல, காலைல இருந்துச்சு நான் பார்ப்பேன் எதுவும் புதுசா எனக்கு வந்திருக்கா. ஃபர்ஸ்ட் நீங்க வரையில என்கிட்ட என்ன சொன்னீங்க, இது சரியாகணும் கூட எனக்கு தேவையில்லை, படராம இருந்தாலே எனக்கு போதும் அப்படிதான் நீங்க சொன்னீங்க. வரும்போது இது சரியாகுன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருந்துச்சா? இந்த மாதிரி தோல் மேல வந்துரும் அப்படின்ற இது இருந்துச்சா உங்களுக்கு? ஓரளவு நம்பிக்கை இருந்துச்சு. ஆயுர்வேதிக்ல சாப்பிட்டேன், ஆனா தொடர்ந்து சாப்பிடல. அப்புறம் சித்த மருத்துவம் எடுத்தேன், அதுவும் தொடர்ச்சியா செய்ய முடியல. இங்கிலீஷ் மருத்துவம் 1 வருஷம் எடுத்தேன், அவர் சொல்லிட்டாரு இனிமே உங்களுக்கு இந்த மாத்திரை வேண்டாம், மேற்கொண்டு பெருசா வந்தால் வாங்கன்னு அவரும் அந்த மருந்தை நிறுத்திட்டாரு. அதுக்கப்புறம் தான் நான் ஆயுர்வேதிக் எடுக்கும்னு சொல்லிட்டு மீனா கிட்ட வந்தேன். சரி, இப்ப நீங்க வந்து இதுக்கு முன்னாடி எடுக்கையில இந்த தோல் எல்லாமே மேல வந்து உங்களுக்கு நார்மல் ஸ்கின்னா வந்திருந்துச்சா? இதுக்கு முன்னாடி பார்த்த வைத்தியம் எல்லாத்துலயுமே உங்களுக்கு அந்த வெண்புள்ளி மறைஞ்சு நார்மல் ஸ்கின் வந்திருக்கா? புள்ளி மறைஞ்சு தவிர அந்த விரல்கள் மேல இருக்கிற ஸ்கின் வந்து வரவே இல்லை. இப்ப ஆனா உங்களுக்கு வந்திருக்கு. எனக்கு இத்தனை வருஷம் இருந்தது ஒரு 7 மாசத்திலே வந்து உங்களுக்கு சரியான ஆகி தோலும் நார்மலா வந்திருக்கு. இப்ப வந்து எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, இந்த வயசுக்கு மேல இது கேட்காது, இது வந்து இப்படிதான் இருக்கும், இதோட நம்ம வாழ பழகிக்கணும் அப்படின்ற ஒரு இதுலதான் இருப்பாங்க. இது வெளியில அஃபெக்டோட உங்க மனசை எவ்வளவு பாதிச்சிருச்சு? இது ரொம்ப பாதிச்சது. சாப்பிட முடியாது, தூங்க முடியாது, அது நினைச்சு அழுவேன். சாமி கிட்ட போய் கேட்பேன், கடவுளே எனக்கு இப்படி ஒரு வியாதியை கொடுத்துட்டேன்னு அழுவேன். அழுது சாப்பிட முடியாம போய் தொண்டையில அப்படியே துக்கமா வந்து அடைச்சுக்கும், சரியா தூக்கம் வராது, எதுலையுமே மனசு லயிக்காது. இதையே நினைச்சுக்கிட்டே இருப்பேன். என்னை சமாதானப்படுத்தவே முடியாத அளவுக்கு மனசு உடஞ்சு போயிட்டேன். இப்போ எங்கெங்கயோ ட்ரீட்மெண்ட் பார்த்து கடைசியில தான் வந்து இப்ப இங்க வந்து இப்போ நல்லா ஸ்கின் எல்லாமே மேல வந்துருச்சு. உங்க உடல் அளவும் மனதளவும் இப்ப நீங்க ஆரோக்கியமா இருக்கீங்க. நல்லா இருக்கேன். உங்களோட அன்றாட நாட்களே இப்ப இதை நினைச்சு கவலைப்படாம நீங்க நிம்மதியா இதை தாண்டி போக முடியுது இல்லையா? இதே மாதிரி ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் எடுக்கையில சில தோல் நோய்கள் நாள்பட்டு ட்ரீட்மெண்ட் பார்க்க வேண்டிய காரணமா தான் இருக்கும். சீக்கிரமா சரியாகாது, கொஞ்ச நாள் தள்ளி தான் சரியாகிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ் எடுக்கும் போது அந்த நார்மலான ஸ்கின்னும் வந்து சேர்ந்து மேலே வரும். இப்போ பாட்டியோட கை வந்து நம்ம பார்த்தலாம், அவங்க வந்து எப்பயுமே மருதாணி வச்சே தான் இருப்பாங்க, இது வந்து வெளியில இதாயிருமே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால மேல பிஃபோர் ட்ரீட்மெண்ட் வீடியோ வந்து எடுக்க முடியல, அது ஃபுல்லா அவங்க மருதாணி வச்சிருந்ததுனால இப்பயும் வச்சிருக்காங்க. பட் ஆனா அந்த ஸ்கின் மேல எப்படி வந்திருக்குன்றத மட்டும் இப்ப பார்க்கலாம். இந்த இதுதான் பிஃபோர் ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்னாடி எடுக்க முடியல. இப்போ இந்த இடம் ஃபுல்லா வெள்ளையா இருந்துச்சு அப்படிதானே பாட்டி? இந்த இடம் ஃபுல்லா வந்து ஃபுல்லா இதா இருந்துச்சு. இப்போ வந்து இந்த இடத்துல எல்லாம் நார்மல் ஸ்கின் வந்து வந்துருச்சு உங்களுக்கு. இங்கேயும் வெள்ளையா தான் இருந்துச்சு, இங்கேயும் நார்மல் ஸ்கின் ஆயிடுச்சு.
மாதிரி வெண்புள்ளி இருக்கையில நீங்க ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ் எடுக்கையில நம்ம ஷார்ட்டமா பல வருஷமா இருந்தாலும் மாதங்கள்லயே உங்களுக்கு வந்து வித்தியாசம் தெரியும். தோலும் மேல வந்து உங்களுக்கு நார்மல் ஸ்கின்னா அந்த மாதிரி மேல வந்துடும். இப்போ நீங்க ஸ்கின் டிசீஸுக்குன்னு நிறைய பத்தியம் அந்த மாதிரிலாம் எதுவும் இருந்தீங்களா? பத்தியெல்லாம் இருக்கு. ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது நீங்க வேற எதுவும் வந்து இப்ப நிறைய ஸ்டீராய்ட்ஸ் எடுத்து ஸ்கின்னுக்கான நிறைய ஆயின்மெண்ட்ஸ் போட்டு அது ஒரு சைடு எஃபெக்ட்ல போய் இந்த மாதிரி நிறைய சைடு எஃபெக்ட் இல்லாம ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ் எடுக்கும்போது ஷார்ட் டர்மா இதுல இருந்து ரெக்கவரி ஆக முடியும். நன்றி.